கடலுக்குள் மூழ்கி முத்து எடுத்த கதை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா கடலுக்குள்ள மூழ்கி மயிலிறகு எடுத்த கதை இப்பதான் பாக்குறோம். மயிலிறக எடுத்தாரா வச்சாரா? எடுத்து வச்சாரு. எடுத்து வச்சிருக்காரு. யார் எடுத்து வச்சாருங்கிறத ஓகே ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உலகமே அந்த வீடியோவை பார்த்திருந்தாலும் யாருமே பார்க்காத மாதிரி சொல்றீங்களே ஜி. அதுதான் ஜி நமக்கு வேலை ஜி. சரி ஜி, அந்த கதைக்கு வாங்க ஜி. நம்ம ஜி என்ன பண்ணான்னா, குஜராத்ல துவாரகை நகரம்னா சொல்லப்படுற ஒரு நகரம். அந்த நகரம் எங்க இருக்குன்னா கடலுக்கு அடியில இருக்கு. கிருஷ்ணர் வந்து தனக்காக, கடவுள் விஸ்வகர்மா தனக்காக கட்டக்கிட்ட ஒரு நகரம் தான் சொல்றாங்க. அங்க வந்து ஸ்கூபா டைவிங்ல பல பேர் போய் அந்த துவாரகை நகரத்தை பார்ப்பாங்க. பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த துவாரகா நகரத்துக்கு நேற்று ஸ்கூபா டைவிங் மூலமாக இறங்கி அந்த நகரத்தை வந்து பார்த்துருக்காரு. போறப்ப கையில மயிலரோட வந்து போனாரு. காவி கலர் சட்டையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு அந்த கூண்டு மாதிரி இருக்கும்ல, கண்ணாடி கூண்டு, அதை வந்து போட்டுட்டு உள்ள இறங்கி அந்த மயிலருக்கு வந்து துவாரகா நகரத்துல வச்சுட்டு இருந்து அங்கேயே ரெட் கார்பெட் நம்ம தரையில போட்டு பார்த்துருக்கோம். முதலாக கடலுக்கு அடியில ஒரு ரெட் கார்பெட்டை போட்டு தியானம் பண்ணதை என் வாழ்க்கையில இப்பதான் முதல் முறை நான் பார்த்தேன். நீங்க ஜி? நான் பார்த்ததே இல்லை ஜி, நானும் இந்த வீடியோல தான் பார்த்தேன். ஆனா எப்படி அது மிதக்காம அப்படியே, அதுக்குதான் ஜி 2 பேர் புடிச்சுக்கிட்டாங்க. அவர் இல்ல ஜி, அந்த ரெட் கார்பெட்டை கேக்குறேன். அது வந்து கீழே எல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டதுனால செலபன் டேப்லாம் போட்டு ஒட்டிருப்பாங்க. அது ஒட்ட வருமா தண்ணியில? அது ஏதோ டெக்னாலஜி இருக்காங்க. இல்ல அது என்னன்னா, நாங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்காரு தலையில. இவருக்கு வந்து அந்த ஹெல்மெட் மாதிரி விண்வெளிக்கு போவாங்கல்ல, அது வந்து போட்டிருந்தாங்க. அது உண்மையிலே கஷ்டம் தான். அதை போட்டுட்டு போனா அப்படிதான் ஜி போடுவாங்க. இல்ல ஜி, அது அந்த அவங்க பக்கத்துல இருந்தவங்க அப்படி போடலையே. விண்வெளிக்கு போறவங்களுக்கு மாதிரி ஜிக்கு மட்டும் தான் போட்டுருந்தாங்க. ஏன்னா அவர் ஃபேஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சிடணும்ல. ஆமா, அது கரெக்ட் தான். பட் ஆனா எப்பயும் அப்படிதான் போடுவாங்க. ஆனா அதுல என்னன்னா, அவர் வந்து தியானம், ஆக்சுவலி இங்க தரைக்கு மேல தியானம் பண்ணாங்கன்னா நம்ம மேல எழுத மாட்டோம். ஆனா நம்ம மனசெல்லாம் மேல எழுதுன்னு சொல்லுவாங்க தியானம் பண்றப்ப. ஆனா வந்து கடலுக்குள்ள வந்து தியானம் பண்ணோம்னா, தண்ணீர் கடியில தியானம் பண்ணா அப்படியே பாடி வந்து அப்படி மேல வந்துடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, 2 பேர் வந்து புடிச்சிட்டாங்க. ஜி தியானம் பண்ணுங்க ஜி, நீங்க மேல போறாம நான் பாத்துக்கிறேன். இது பிடிக்கிற மாதிரி ஜி, இப்படி அழுத்தினாதான் நீங்க கொடுப்பீங்க. வலிக்குதா உங்களுக்கு? உங்களே வலிக்குதுன்னா ஒரு பாவம் 20 வயசுக்கு மேல நல்லா போட்டு அழுத்தினா உட்கார்ந்து இருப்பாரு வராங்க. ஆமா, 74 வயசுல வந்து அந்த பாஷா கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தாரு. அதை கலட்டும் போதுதான் பார்த்தேன், 2 சைடும் அந்த இதுவே இல்ல. பாஷா படத்துல அந்த கண்ணாடி மட்டும் இருக்கும்ல, ரஜினி போடுற கண்ணாடி. ஆமா, இடிக்கும்ல, அதனால அதை மாத்திருக்காங்க போல. ஆனா இந்த அளவுக்கு வந்து உழைக்கிற ஒரு பிஎம் உலக வரலாற்றுல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப கடந்த 2-3 மாதங்களாக கோயிலா தான் போறாரு. நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்ப எக்ஸாம் வரப்ப கோயிலா போவோம், அப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இப்ப எக்ஸாம் வருது இல்ல அவங்களுக்கு, அதனால கடலுக்குள்ள எல்லாம் போறாரு. ஏதாவது பண்ணி நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் போய் துவாரகா நகரத்தை தொட்ட உடனேயே 20th ஆண்டு இந்தியா, மகத்துவமான இந்தியா என் கண் முன்னாடி வந்தது அப்படின்லாம் பேசியிருக்காரு. அந்த கிராபிக்ஸ் எல்லாம் நான் பார்ப்போம்ல, சில பேர் தொட்டோடனே அந்த லூசி படத்துல கடலுக்கு அடியில வெளியே இருக்கும் போதே அவ்வளவு கடலுக்கு அடியிலே அதை ஃபீல் பண்ணி உணர்ந்திருக்காரு அவரு. நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண 21ஆம் நூற்றாண்டு கடலுக்கு அடியில நான் பார்த்தேங்கிறாரு நம்ம ஜி. கண்டிப்பா பார்த்திருக்காரு ஏதோ ஒரு விஷயத்த. ஆனா வந்து அந்த மயில் இறக வச்சு ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அங்க தொட்டுலாம் கும்பிட்டாரு. இவ்வளவு கடினமா மக்களுக்காக உழைக்கிற ஒருத்தரை இந்த எதிர்கட்சிகள் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற பொருள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கடியிலாம் போறாரு, கலவரம் நடந்த மணிப்பூருக்கு ஏன் போகல அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாம தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து மக்களுக்காக கண்டிப்பா கடுமையா பிரார்த்தனை பண்றாருங்க. எதுக்காக பிரார்த்தனை பண்றாரு? ஒரு மணிப்பூர் கலவரம் ஓயணும், எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி ஜெயிக்கணும், அவரே தானே சொல்றாரு. எதிர்கட்சிகள் கூட்டணி அவரே தானே சொன்னாரு, 100 சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அதுக்கெல்லாம் சேர்த்துதான் போய் கடலுக்கடியில ஏதோ தியானம் பண்றாரு, பிரார்த்தனை பண்றாரு, கண் முன்னாடி எல்லாத்தையும் பாக்குறாரு, விஷுவலைசேஷன். நம்ம கண்ணுதான் தெரிய மாட்டேங்குது. இதுல இன்னொன்னு, அந்த வாரணாசி யூபிக்கு எல்லாம் போயிருந்தாருல, அந்த நேரத்துல வந்து கை காமிச்சுட்டு இருந்தாரு கடலை நோக்கி. கடல்ல யாருமே இல்ல, யாருக்கு கை காட்டுறாங்கன்னு அப்பயும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள். ஆனா வந்து அவர் அங்க உள்ள மீன்களுக்கு எல்லாம் கை காட்டி, அவருக்கு தெரிஞ்சு இப்ப என்ன சொன்னாரு, தொட்டோனே முன்னாடி பார்த்தாராம் இந்தியாவுடைய எதிர்காலத்தை. பார்த்திருக்காரு. அதான் அந்த கடலுக்குள்ள அந்த மீன்களுக்கு கூட அவருக்கு தெரியும்.
வாக்குகள் இல்லைன்னா கூட அதுகளுக்கு கூட நம்ம விட்டுறக்கூடாது உயிரினங்களுக்குங்கிறதுக்காக காட்டியிருக்காரு. காட்டிட்டு கேமராமேன் ஓகே. ஆனா இவ்வளவு ஜி உழைக்கிறாருன்னா அதோட 2 மடங்கு அதிகமாவே அந்த கேமராமேன்ஸ் எல்லாம் உழைக்கிறாங்க. அவங்க கூட ஷிஃப்ட் போட்டு வருவாங்க. ஜி நம்ம ஜி ஒருத்தர் தானே, ஹீரோ ஒருத்தர் தானே, கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் நான் பல பேரை மாத்திக்கலாம். ஆமா மாத்திக்கலாம். எல்லாம் வந்திருக்காரு. இப்ப அவரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு இந்த ஞானவாபி மசூதி இருக்குல்ல, அங்க ஏற்கனவே போறாரா மசூதிக்குள்ள வேற. இப்ப யோகி ஆதித்யநாத் பண்ணாரு, அங்க பிரார்த்தனை பண்ணாரு, சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணாரு. அப்ப ஜி கிளம்பிடுவாரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா அது இந்த வாரணாசி நீதிமன்றம் அங்க வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்துக்களும். அதை எதிர்த்து மசூதி தரப்புல அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கேயும் இப்போ அதான் சொல்லிட்டாங்க, வாரணாசி உயர் நீதிமன்றம் சொன்னது சரிதான், அதை ரத்து பண்ண முடியாது, அங்க வழிபட்டுக்கலாம் இந்துக்கள்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க சம்மன் அனுப்புங்க, அனுப்பாம போங்க, ரைடு நடத்துங்க, நடத்தாம போங்க, எனக்கு நோபல் பரிசு கொடுத்து ஆகணும் அப்படின்றாரா அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பேசுறப்ப? ஒரு பக்கம் ஆளுநருடைய டார்ச்சரு, இன்னொரு பக்கம் மோடி கவர்மெண்டோடைய டார்ச்சர். இந்த 2 டார்ச்சரை நான் சந்திச்சு மக்கள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு நோபல் பரிசே நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டவரு. ஆனா எனக்கு நீங்க எல்லாம் பாராட்டு தெரிவிச்சா நோபல் பரிசு கொடுக்குற மாதிரி தான் அவருக்கு அவரே சமாதானம் ஆகிட்டாரு. நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு. நம்ம ஜீதா ஆசைப்படார் நோபல் பரிசுக்கு. ஆமா, அவங்க கட்சியில உள்ளவங்க ஆசைப்பட்டாங்க அமைதிக்கான நோபல் பரிசு ஜிக்கு தான் கிடைக்கணும்ட்டு. இங்க உள்ளவங்களும் கேட்பாங்களே, ஆளுநரோட அடிச்சுக்கிறாங்க, பிஜேபியோட அடிச்சுக்கிறாங்கல்ல தென் மாநிலங்கள்ல. மொத்தத்துல எல்லா எதிர்கட்சி முதல்வர்களும் கேட்கலாம், நோபல் பரிசு கொடுத்து ஆகணும். ஆனா கொடுக்க மாட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் 7வது முறை சம்மனுக்கும் அவர் போகல, ஆஜராகல அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. டெல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரட்டும், அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, இடி போட்ட வழக்கு, அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு ஆஜராகிறோங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டே சொன்னாங்களே, எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த நாட்டுல இருக்கும், நிச்சயம் அரவிந்த் கெஜ்ரிவால் மதிக்கணும் சட்டத்தை அப்படிலாம் சொன்னாங்க. இறுதி உத்தரவு இல்ல, அது வரையும் வெயிட் பண்றோம்னு இருக்காங்க. இந்தியா கூட்டணியில இருந்து எங்களை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வேணா பிஜேபி கொடுக்கட்டும், நாங்க வெளியே வரமாட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி யாத்திரையில அகிலேஷ் யாதவையும் கூட்டிகிட்டு இருக்காரு. ஆமா, ஆக்ரா போயிருக்காங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி யாத்திரைக்கு வருவாரா மாட்டாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் போனப்ப மம்தா வரவே கிடையாது, பீகார் போனப்ப நிதிஷ்குமார் வரவே இல்லை. ஏன்னா நிதிஷ்குமார் அதுக்குள்ள வேற கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு. ஆமா, நீங்க விட்டா மோடி வரலன்னு சொல்லுவீங்க போல. இல்ல, அகிலேஷ் கூட்டணியில் இருந்தா கூட வரமாட்டேன் இல்ல சொன்னாரா இல்லையா? சமாதானம் ஆயிட்டாங்க. ஒரு 17 தொகுதி உடன்பாடெல்லாம் நடந்ததுனால நான் வரேன், தொகுதியை உடன்பாடை முடிச்சுட்டு வேணா யோசிச்சுட்டு சொல்லியிருந்தார் அகிலேஷ். கடைசியில வந்திருக்காரு. ஆக்ரா நகரமே ஸ்தம்பிச்சிருக்கு. ஆக்ரால தாஜ்மஹால் போனாங்களா? தாஜ்மஹால்லாம் போல, இந்த யாத்திரையில போயிருக்காங்க. போறப்போ 2 பேரும் டாட்டலா காட்டினாங்க. ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் கூட செல்ஃபினா எடுத்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டாரு அகிலேஷ் யாதவ் கூட. ஓகே, யூபியில போனா அகிலேஷோட அவர் தான் எடுத்துக்கிட்டாகணும், அந்த மாதிரி வெயிட்டா இருக்காங்க அங்க. இன்னொரு விஷயம் அந்த மேற்கு வங்கம், மம்தா கூப்பிடவே இல்லை மம்தாவை யாத்திரைக்கு. இன்னொரு விஷயம், மேற்கு வங்கத்துல பிரச்சனையாயிருக்கு. அந்த அக்பர் சீதா, அதுல கல்கத்தா நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, பேரை மாத்துங்கன்னு பரிந்துரை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பேரை மாத்துறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேர் வச்சார்ல ஒரு அதிகாரி, அவரையே நாங்க மாத்துறோம்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரபின் லால் அகர்வால் அப்படிங்கிறவர் திரிபுராவை சேர்ந்தவர். இவர் முதன்மை வனத்துறை அதிகாரியா இருக்காரு. திரிபுரால பிஜேபி கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து நாங்கள் அந்த அதிகாரி இங்கிருந்து தான் பேர் வச்சு அதை மேற்கு வங்கத்துக்கு அனுப்பியிருக்காரு, அவரையே நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் ஹரியானாவில் நடந்திருக்கு. ஐஎன்டிஎல், இந்தியன் நேஷனல் லோக்தல், ஐஎன்எல்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஹரியானாவில் மட்டும் செயல்பட்டு இருக்கு. இந்த கட்சியோட 2 முறை எம்எல்ஏவாக இருந்த முக்கிய தலைவர் நஃபே சிங் ரத்தே அப்படிங்கிறவர், அவர் காரில் போயிட்டு இருக்க போது அவரையும் அவரோட பாதுகாவலரையும் அங்கே பட்டப்பகலில் சுட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் ஹரியானாவில் ஒரு பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு. இவர் போன வாரம்லாம் போய் அங்கே மனோகர் லால் கட்டார், அவர் சிஎம், அவரை சந்திச்சிருக்காரு. பாஜகவோட முக்கிய அமைச்சர்கள்லாம் சந்திச்சு எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆனால் கொடுக்கல. அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசியல் காரணங்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுக்கல, அவர் இந்தியா கூட்டணியில் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நடந்துட்டு இருந்தது, அவங்களோட அலட்சியம் தான் காரணம்னு இப்போ ஹரியானா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொதிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, 3 கூட்டணிகள் ஃபார்ம் ஆகிருக்கு. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு மட்டும் இன்னும் தொகுதிகள்லாம் எக்ஸ்ட்ரா கேட்குறதுனால இன்னும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளவு தொகுதி கேக்குறாங்க பாமகல? பாமகல வந்து ஏற்கனவே பிஜேபி 12 தொகுதி தர கூட தயாரா இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. பிளஸ் ஒரு ராஜ்யசபா மத்திய மந்திரி பதவி அப்படின்லாம் வந்து அவங்க கட்சியில இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட பேசிட்டு இருக்காங்களாம். 8 மந்திரிக்கா? மத்திய மந்திரிக்கு இல்ல, அவங்க மாநில மந்திரி கூட ஆக முடியாது அதிமுக இப்போதைக்கு பேசினா. ஏன்னா இந்த நடக்கப்புற எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் அதனால வந்து 8 சீட் வரையும் ஃபைனலைஸ் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சிவி சண்முகம் வேற திரும்பியும் தைலாபுரத்துக்கு போய் ராமதாஸை வந்து சந்திச்சிருக்காரு. வெளியே வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னா கூட கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எம்எல்ஏக்களும் பாமக எம்எல்ஏக்களும் எடப்பாடியோட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்களாம். ஸோ 8, ஏன்னா இப்போதைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய இது இல்லை, அங்கே கூட போனால் நமக்கு நஷ்டம்தான் அடைவோம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க போல. 8 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா கிடைக்குமா? ராஜ்யசபா கிடைக்குமாங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா 9 தொகுதி கேட்பாங்க போல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோடலாம் இணைஞ்சிட்டோங்கிறது அதிகாரப்பூர்வமாகவே ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னா, வளமான தமிழ்நாடு வலிமையான பாரதம்ங்கிறத நோக்கி போறாங்களா அவங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை வேற சொல்லியிருக்காரு, நாங்க அடுத்த 100 நாட்கள் ஜி.கே. வாசன் தலைமையில தான் நாங்க நடக்க போறோம். இன்னும் நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்க? நடக்கிறது இல்ல, வழி நடத்த வராம இவங்க அவர் பாதையில போவாங்க. ஆக்சுவலி ஜி.கே. வாசன் கூட போனா நடக்க கூடாது, சைக்கிள்ல தான் போகணும். சைக்கிள்ல போகணும். இவரோட போனா ஆட்டோல பனைமரம் ஏறணும். அவரோட போனா சைக்கிள்ல, இவரோட போனா ஆட்டோல இல்ல தப்பிச்சு அதான் ஏறி போகணும். அதுக்காக சொல்ல வந்தேன். அண்ணாமலையோட போனா அதான் சொல்றாரு, பொய்யே சொல்லாத தலைவர் வந்து ஜி.கே. வாசன் தானா. அவர் தெரியாதான் எப்படி சொல்றதுன்னு. தொண்டை கவுது எனக்கு. அது சரி, தண்ணி குடிச்சுக்கிறேன். அது கொஞ்சம் சில நேரங்கள்ல சில இதை ஏதாவது சாப்பிட்டு ஏத்துக்க முடியாது. செல்வப்பிரதங்க என்ன சொல்றேன்னா, ஜி.கே. வாசனுடைய அப்பா மூப்பனரோட ஆன்மாவோட அவர் மன்னிக்காதுன்னா சாபெல்லாம் விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து காலையில இதை அறிவிக்கிறப்ப அதே சமயத்துல தமிழ் மாநில காங்கிரஸுடைய அடுத்த கட்ட தலைவரா இருக்கவர் யுவராஜ், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுல வந்து சந்திக்க தமிழ் மாநில காங்கிரஸே உடைய போதுன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னா, நாங்க வந்து கடந்த பல வருடங்களாக நாங்க ஒன்னாதான் பயணிச்சோம், அதனால நன்றி தெரிவிக்கிறதா நாங்க போனோம். எனக்கு கூட்டில இருந்து பிரிகிறாங்கல்ல, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன், நாங்க வேற இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு அவரு. ஈரோடு கிழக்குல நீங்க பண்ண கோஆபரேஷனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்காரா? ஆமா. இன்னொன்னு என்னன்னா, ஓபிஎஸ் அவர் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்காரு. தேனியில கூட்டத்தை கூட்டினாருன்னா என்ன, 10 பேர் சேர்ந்தாலே கூட்டம் தானே சொல்லுவீங்க. அது எப்படி வேற என்ன டைம்ல நீங்க அது 144 போட்டாதான் ப்ரோ 10 பேர் சேர்ந்தா கூட்டம். சரி, ஓகே. என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து பண்றது தர்ம யுத்தம், டிடிவி பண்றது தர்ம போர், எங்களோட 2 பேரோட இலக்கம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் தர்ம யுத்தம் பண்ணது எதுக்குன்னா, சசிகலாவும் டிடிவி தூக்குறதுதான் தர்ம யுத்தத்தையே ஆரம்பிச்சாரு. இப்ப அது எடப்பாடி பழனிசாமி டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. ஆனா யுத்தமும் போரும் ஒண்ணுதானே, அது என்ன தர்ம போர் தர்ம யுத்தம்? சரி, ரெட்டை இலைக்கு என்ன சொல்றாரு? ரெட்டை இலை அவருக்கு தான் கிடைக்குமா, நாங்க ரெட்டையில தான் போட்டிட போறோம் தமிழ்நாடு முழுக்கங்கிறாங்க. அதான் கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சேன்னு வந்து கேட்கறதுக்கு இன்னும் சிவில் நீதிமன்றம் சொல்லல. இல்ல சிவில் நீதிமன்றம் வழக்கு இருக்கான், அவங்கே தெரியல. புதுசா ஏதாவது போட்டிருக்காரு போல. சிவில் நீதிமன்றம் சொல்லணுங்க, சிவில் நீதிமன்றம் வந்து எங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க எங்களுடைய யுத்தத்தையும் போருடைய ஆட்டத்தை அப்படின்ட்டு இருக்காரு. விளவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ராஜினாமா செஞ்சா முன்னாள் எம்எல்ஏ தானே சொல்லணும். விஜயதரணி அவங்க வந்து உனக்கு சரி, ஓகே. அடிக்கடி தொண்டை கவும் நீக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆமா ஆமா, என்னென்ன ஆகுமோ தெரியல. சரி, அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து எம்எல்ஏ பதவியில இருந்தும் சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். அதே நாடாளுமன்ற தேர்தலோட விளவங்கோடுக்கும் இடைத்தேர்தல் வரலாம்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மிக முக்கியமான பிரச்சனைனா அது போதை பிரச்சனை தான். 40 வயசுக்கு மேல இருக்கவங்க டாஸ்மாக் எப்படி மதுக்கு அடிமையானாங்களோ அதே மாதிரி இளைஞர்கள் பல பேர் பல விதமான போதைக்கு வந்து அடிமையிருக்காங்க. கஞ்சா, பீன், கொக்கைன் என்னென்னமோ வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு சென்னையில. நம்ம காவல்துறையும் வந்து ஆப்ரேஷன் 1.0 2.0 இதெல்லாம் ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு பேசலாம் செய்வாங்க. முதலமைச்சரே பேசியிருக்காரு, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும்லாம் பேசியிருந்தாரு. இப்ப என்னன்னு பார்த்தா, திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியே 1 கோடி 2 கோடி கிடையாது, 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடந்த 3 ஆண்டுகளாக போதை அந்த கடத்தலுக்கு தலைவனா வந்து செயல்பட்டு இருக்காரு. ஜாபர் சாதிக்குன்னு சொல்றாங்க. இவர் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். இங்க வந்து சென்னையில சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளரா வந்து இருக்காரு. நிறைய படங்கள்லாம் கூட தயாரிக்கிறாரா அவரு. இவருடைய தலைமையில நிறைய நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்கு. கடந்த 3 வருடங்களாக சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்ப சென்னையில ஒரு குடோன்ல இருந்து
பல கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்க. அதை விசாரிக்கிறப்ப இந்த நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு தயாரிப்பாளர் தான் இதோடைய தலைவனுங்கிறது முன்னாடி சொன்னாங்க. அப்ப யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஜாபர் சாதிக்கு தான் அந்த தலைவர். இவர் வந்து திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளோட ரொம்ப வந்து நெருக்கமா இருக்கவர். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தான் இந்த பதவியெல்லாம் கூட வாங்கியிருக்காருன்னு வந்து சொல்றாங்க. இப்ப என்னன்னா அவர் வந்து போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு வந்து ஆஜராக சொன்னாங்க, ஆஜராகல, அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு. சீக்கிரம் பிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 1 கோடி 2 கோடியில 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடந்த 3 ஆண்டுகளா ஊட்டியிருக்காரு. பல வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டுல இருந்து இங்கேயும். யோசிச்சு போ, 2000 கோடின்னு கேட்கறப்பே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, அயலக அணிக்கு வேற இவருக்கு பொறுப்பு வேற கொடுத்திருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான அணியில ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணலையா இல்ல என்ன இதுல இருக்குங்கிற மர்மம் வந்து வெளியே வரணும். இப்ப வந்து ஜாபர் சாதிக்குடைய சகோதரர் மைதீன் சலீம் இவங்க 2 பேரும் உடனடியாக இருக்காங்களா, அவங்களும் கைது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும். எப்பயுமே வந்து திமுக ஒரு நிர்வாகி யாராவது முக்கியமான பிரமுகர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க, நீக்கம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சட்டத்துப்படியே அவங்க சட்டத்துப்படியே நீக்கம் பண்ணிட்டு விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீக்கம் பண்றது. பட் துரைமுருகன் செய்தி வந்து அவசரமா நீக்கம் டிஸ்மிஸ்ங்கிறத போட்டுருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லா மேடைகள்லயும் வந்து பேசுறாங்க, நிறைய ஈவெண்ட்லாம் வச்சு கொண்டாடுறாங்க, விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறாங்க. இப்போ ரோட் ராஜாவா நீங்க எல்லாம் சொல்லி விழிப்புணர்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த போதைப் பொருளுடைய தலைவனே இங்க தான் இருந்திருக்காங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இது. அது சென்னையில இருந்திருக்காரு, திமுக அணியில் இருந்திருக்காருங்கிறது எவ்வளவு பெரிய கெட்ட பேர் கட்சிக்கு. ஆமா, கட்சிக்கே ஒரு பெரிய தலைவலியா தான் இது வந்து அமைய போகுது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பயும் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, குஜராத்ல இவ்வளவு போதைப் பொருள் பிடிபட்டுச்சுன்னு இப்ப தமிழ்நாடு வரையும் அதுக்கு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா அது செயல்பட்டு இருக்குங்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு, வெக்கக்கேடானது, வேதனையானது, கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இளைஞர்கள் அவ்வளவு பேர் அடிக்ட் ஆகுறாங்க. நமக்கே புரியல, இவ்வளவு போலீஸ் இருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப திமுக முக்கிய பொறுப்புல இருந்தாலும் என்ன பண்ண இன்ஃபுளுன்ஸ் பண்ணதானே செய்வார் அவரு. ஆமா, எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியுங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவ்வளவு பிரஷர்ல அப்படிதான் இருக்குது. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அடியோட. இன்னொரு தலைவலியுமே திமுகவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்தவர் இப்ப பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியே போச்சு ஒரு முறைகேடு வழக்குல. இன்னொரு வழக்கு வந்து பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமியோட ஒரு வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டாரு. என்ன வழக்கு அப்படின்னா, 2006-11 வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தப்ப முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பாதுகாவலராக இருந்த கணேசனுக்கு முறைகேடா வீடு ஒதுக்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது வழக்கு. இது அதிமுக பீரியட்ல இந்த வழக்கை போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அவர் வந்து ஓகே விடுதலை பண்ணுறோன்னு பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை தாமாக முன்னெடுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்னைக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சிறப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பை நான் ரத்து பண்ணுறேன், திரும்ப வந்து சிறப்பு நீதிமன்றமே இந்த இது வந்து முதல்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூலை மாதத்துக்குள்ளே விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த உத்தரவில் சொல்லியிருக்காரு. மார்ச் 28ஆம் தேதிக்குள்ள அமைச்சர் பெரியசாமி நேரில் ஆஜராகி 1 லட்சம் பிணை கட்டணமும் கட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ திரும்பியும் ஒரு சிக்கல் தான். பெரியசாமிக்கும் மட்டும் இல்லாம திமுகவுக்கே ஒரு சிக்கல் தான். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு, இது வரைக்கும் உரோட கொடுக்கல, எவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு பேசுறாரு. காரணம் என்னன்னா, பிரதமர் மோடி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு, பல்லடம் வரப்போறாரு. அதுக்கு அடுத்த நாள் தூத்துக்குடி தான் போறாரு. தூத்துக்குடியில தானே பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஆமா, இவங்க வேற அவரு எங்க கட்சிக்கு வருவாங்க, இவங்க கட்சிக்கு வருவாங்க, அண்ணாமலையோட ஆட்டத்தை வெயிட் பண்ணி பாருங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இப்பவே பாஜக காரங்க. வானதி சீனிவாசன் 4 மணி நேரம் நீங்க பொறுங்கன்னு சொல்றாங்க. வெயிட்டான பார்ட்டியா மட்டும் இல்லைன்னா நாங்க நாளைக்கு வந்து கேள்வி கேட்போம். ஏற்கனவே முன்னாள் அந்த மாதிரி யாரையாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா பாப்போம். அப்படி கூட சொல்லக்கூடாது, முன்னாள் அது ரொம்ப ஆதி காலத்துக்கு போகணும், அதை விட்டுருவோம். இன்னொரு விஷயம் வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு. இது நம்ம நிறைய வந்து தமிழ்நாடோட பல்வேறு பகுதிகளிலையும் நடந்துட்டு இருந்தது தான் சாதி ஆணவ கொலைகள். அதில் வந்து இப்போ சென்னையில் பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞரும் ஷர்மிளா அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க, திருமணமும் பண்ணியிருக்காங்க போன ஆண்டு ஜனவரியில். அவங்களுக்கு வந்து இப்போ தான் பள்ளிக்கரணையில் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷர்மிளா அந்த பள்ளிக்கரணையில் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஷர்மிளாவோட அண்ணன் தினேஷ் உட்பட ஒரு 4 பேர் வந்து அவங்க கணவரை வந்து பிரவீனை வந்து சரமாரியாக வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம எல்லாரும் வந்து சென்னையில் சாதி இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க, பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக கவர்மெண்ட்டில் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து நாங்கள் தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வருவோன்னு. இப்போ வரையும் கொண்டு வரல, இது தலைநகர் வரையும் ஊடுருவி வந்திருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும்னு எல்லா அமைப்புகளுமே வந்து
கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சாதிங்கிற வேர் வந்து இளைஞர்கள் மத்தியில ஊடுருவிக்கிட்டு இருக்கு. அது சோசியல் மீடியா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இது வாட்ஸ்அப் குரூப்பாக வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுல கைதாயிருக்கிற 4 பேர்ல 18 வயசு பையன்லாம் இருக்கான். அவனுக்கு என்ன அரசியல் புரிதல் எல்லாம் இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அந்த சாதி ஆட்கள். ஆமா. இப்ப யாரையும் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறது இல்ல, நாளைக்கு இவன் தேவைப்படுவானா இல்லையான்னு தான் பாக்குறாங்க. பீப்புள் சன் எங்க இருக்க? நான் 149 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். இல்ல பொய் சொல்ற, நீ என் பக்கத்துல தான் இருக்க. வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க உங்க கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு இருக்கோம், நீ கஷ்டப்படாம ஜாலியா இருக்க. நான் ஏன் கஷ்டப்படணும்? இனிமே நீங்க தான்டா இதுங்களை வச்சுக்கிட்டு ஏன் கட்சியில சேர்த்தோன்னு கஷ்டப்படணும்னு ராகுல் காந்தி சொல்றாராம். ஊழல் அமைச்சர்களை வேட்டையாட போகிறோம் அண்ணாமலை. பாஜகவுல சேர்க்க தானே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கே கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து மெரினா பீச்சில் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கலைஞர் நினைவிடத்தை பிரம்மாண்டமான கட்டடங்கள் கொண்டு திறந்து வச்சுக்கிட்டு பேசிட்டுலாம் இருக்காங்க. ஆமா, அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு ஏன் கொடுக்குறோம்னா, திமுகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி 2000 கோடிக்கு வந்து போதை கடத்தல் மன்னனாவை செயல்பட்டு இருக்காரு. அதுவே தெரியாம இருந்திருக்காரு. அதை தாண்டி பெரியசாமி வழக்கம் வந்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்காங்க. இதெல்லாம் நாளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா? ஏன்னா எல்லாரையும் முதலமைச்சர் நோக்கி தான் கேள்வி கேட்கறாங்க. எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரே கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிடலாம். ஆமா, அவருமே அவங்க கட்சிக்காரங்களை பார்த்து எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களான்னு கேட்பாரு. நம்ம வந்து கேள்வி கேட்டு இருந்தோம் விகடன் வாட்ஸ்அப் சேனல்ல. உலகமே எதிர்பார்த்த கூட்டணி இறுதியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது ஜி.கே. வாசனின் தமாக. இந்த கூட்டணியை கண்டு அலறப்போவது யார்? திமுக, அதிமுக, மக்கள்னு போட்டுருந்தாங்கப்பா. மக்கள் அலறி இருக்காங்க. சில பேர் டஸ்ட்பின் சிம்பிள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி இந்த போல நடத்துறதுன்னு. ஒன்னும் ஜாலியாக நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.